ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி பூரி செய்ய போகிறோம். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பூரி மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம உரித்து வச்சுக்கலாம். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா, அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இப்படி தான் செய்ய போகிறேன். எப்போயுமே இப்படி தான் செய்வேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 3 தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் இருக்கோமா, அதனால் 3 தான் எடுத்துக்கிட்டேன். இதுவே எங்களுக்கு போதும். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து விட்டாச்சு. இப்போ வந்து லைட்டாக வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் வந்து எல்லா குழம்புக்குமே போட்டால் நல்லது, அதனால் பெருங்காயம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மற்றவங்களாம் எப்படி வைப்பாங்கன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சது இப்படி தான். மற்றவங்க எப்படி வைப்பாங்கன்னு தெரில, எனக்கு இப்படி தான் தெரியும். வைப்பேன், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வேக வச்சோம்னா அப்புறம் நம்ம கடல மாவு லைட்டாக நம்ம போட்டு கலந்து இதில் கலந்து விட்டோம்னா சரியாக போச்சு, முடிஞ்சுது. பூரிக்கிழங்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் நிறையா தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து கடல மாவு கலந்து ஊற்றணும். இப்போ வந்து நம்ம கடல மாவை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பூரிக்கு எண்ணெய் காயுது. நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே இதையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒரே அடுப்பில் வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இது பாதி முடிஞ்சதுன்னு கடல மாவு கரைச்சா போதும். அடுத்தது வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா பிணைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊறிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருப்பியும் ஒரு தடவை நல்லா பிணைஞ்சி பூரி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கடல மாவு கரைச்சிட்டேன். ஆனால் இது கடல மாவு கிடையாது, கடல மாவு இல்லை, அதனால நான் பொட்டுக்கடலையை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கிளறி விடணும், கை விடாமல், இல்லைன்னா அப்புறம் அது கெட்டியாயிரும். அதுதான் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகும். இன்னும் கொஞ்சம் நேரம் அது கொதிச்சதுன்னா கெட்டியாயிரும். கொஞ்சம் கொதிச்சது அப்படின்னா பூரிக்கிழங்கு மசாலா ரெடி. அடுத்தது வந்து நம்ம பூரி வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே மாவு பிணைஞ்சி வச்சுக்கிட்டோம். இது மாதிரி சின்ன உருண்டையாகவும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை வந்து இப்போ நம்ம தேய்க்க போகிறோம். எப்படின்னா வந்து நம்ம இந்த எண்ணெயிலே வந்து தொட்டுக்க போகிறோம். இதில் தொட்டுக்கும் போது நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சவுண்டு வருது அப்படின்னா எண்ணெய் காஞ்சிக்கிச்சின்னு அர்த்தம். இதை போட்டு நம்ம இதில் அழுத்தி எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அழுத்தியாச்சு. இதை வந்து எண்ணெயில் போட போகிறோம். பார்த்திங்களா, நல்லா உப்பிக்கிச்சு. பார்த்திங்கன்னா நல்லா உப்பிக்கிச்சு. கடையில் வர மாதிரியே நல்லா உப்பிக்கிச்சு, நல்லா வந்திருக்கு.
இதே மாதிரியே நம்ம எல்லா பூரியும் அழுத்தி எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒவ்வொன்றா உருட்டி போடுறதுக்கு டைம் ஆகுது, எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுது. அதனால நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அப்புறம் போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன உருண்டையாக எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக எடுத்தால் பூரி ரொம்ப பெருசாக இருக்கும், அப்புறம் உப்பாது. எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு பூரி உப்புங்க. அதனால் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கணும். பார்த்திங்களா, எல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம போட்ட உடனே அங்கே எப்படி உப்பி வருதுங்க, கடையில் வர மாதிரியே வந்திருக்குல்ல. எண்ணெய் வந்து ஏன் கருப்பு கலரில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து நம்ம வாழைக்காய் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டாலே அதே எண்ணெய், அதனால தான் அப்படி இருக்குது. நல்லா காயவும் கொஞ்சம் அப்படி இருக்குது. எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூரி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் பாதி மாவு இருக்குது. இது வந்து நான் தம்பிக்கு மட்டும்தான் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் உனக்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் அவ்வளோ பெருசாக உப்பு வந்திருக்குன்னு. எல்லாமே அப்படி தான் வந்திருக்கு. இது ஒன்று மட்டும்தான் எண்ணெய் நல்லா காயாததுனால கொஞ்சம் தட்டையாக போச்சு. மீதி எல்லாமே உப்பி தான் வந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூரியும் பூரி கிழங்கு மசாலாவும் தான் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் அவங்க வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.